ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். என்னோட மதத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்களேன். அப்படின்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேங்க. என்ன வேணா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா மதத்த ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அத ஏசப்பா கூட சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, "மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது" என்று பிரசங்கம் பண்ணினாராமா. ஆண்டவர் மதம் திரும்புன்னு சொல்லல, மனம் திரும்புன்னு சொல்றாரு. மனம் அப்படின்னா இந்த மனசு தான். இந்த மனச என் பக்கம் கொஞ்சம் திருப்ப ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? இந்த மனசு குரங்கு மாதிரி இன்னைக்கு இது யோசிக்கும், நாளைக்கு அது யோசிக்கும், இந்த பாவம் பண்ணலாம், அந்த பாவம் பண்ணலாம், அந்த தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு மனசு அக்கிரமமான காரியத்தை நிறைய பண்ணிட்டோமா. அந்த அக்கிரமமான காரியம் உனக்கு பரலோகத்தின் பாத்திரமான நீ மாறதை தடுத்து நிறுத்துது. அதனால அக்கிரமமான காரியத்தை நீ விட்டு விலகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு, என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க தானே, மனம் திரும்பிட்டீங்க தானே, பரிசுத்தமா வாழ்றீங்க தானே, ரைட்டு தான். ஆனா என்ன பண்றது, அப்பப்போ இடையில பாவம் சென்ட்டு வரனா கிடையாதுங்க. ஏசப்பா சொல்றாரு, எதுக்கு பிரசங்கம் பண்ண வந்தார், எதுக்கு பரலோக ராஜ்யம் வந்துச்சு, நம்ம பரலோகத்தின் பாத்திரவானா மாறணுன்றதுக்காக தான். ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிற காரணம் என்னன்னா, நீங்க உங்க மதத்துல இருந்து என் மதத்துக்கு வந்துடணும், நீங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் கிடையாது. நீங்க பரிசுத்தமா வாழணும், இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசினா வாயில அறிக்கை செய்யணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதை நீங்க பண்ணிட்டீங்க தான். ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாம இருக்கீங்க. அது என்ன தெரியுங்களா? ஞானஸ்தானம் தான். யாருமே இன்னுமே ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்க. இன்னைக்கும் நிறைய பேர் ரகசியமா கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்க. மறக்காம இன்னைக்கு இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு உணர்த்துறார், ஞானஸ்தானம் எடுக்கணும்ட்டு எடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, பெரிய காரியங்களை காண்பீர்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.